சர்ச்சுக்கு வர அவர் மைண்ட்ஸ் மேனேஜர். அவர் இல்லாத ஒரே ஒரு சின்ன கல்லு கூட வெளியோ போகாது. லாரிகள் என்ன ஆகாதுங்க, அவர் ஓகே சொல்லி சைன் பண்ணாதான் போகும். பட் அவர் வரும்போது அவருடைய கண்டிஷன். சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். சோ எப்படி அவர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருந்துச்சீங்க? என்ன கண்டிஷனோட நீங்க வந்தீங்க? மைக் கிட்ட வச்சுக்கங்க. blood vomitனால ஃபர்ஸ்ட் சிஎம்சில அட்மிட் ஆனோம். சோ blood vomitனால ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளூர்ல இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிடல். எத்தனை பேருக்கு தெரியுங்க சிஎம்சி ஹாஸ்பிடல் வெள்ளூர்ல? ரொம்ப பெருசா இல்லீங்களா? வெள்ளூர்காரர்களா நிறைய பேருக்கு தெரியும். அது ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு. சரி, அதுக்கப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லா லிவர் டேமேஜ் ஆயிருக்கு. சோ அடுத்தது என்னங்க? லிவர் டேமேஜ். ஃபர்ஸ்ட் blood vomit, அடுத்தது லிவர் டேமேஜ். அதுதான் காரணம். அதனால தான் அப்படியே ஆயிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இது வரக்கூடாது, இருந்தாலும் இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 years கேப் விட்டு மறுபடியும் இங்க மணிப்பால் அட்மிட் ஆனோம். மறுபடியாக 3 years கேப் விட்டு பிறகு எங்கங்க? மணிப்பால் ஹாஸ்பிடல்ல செகண்ட் டைம் blood vomit. திருப்பி என்னங்க? blood vomit. இப்போ அந்த இதெல்லாம் இங்க அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சுக்கு சோ இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு இப்போ every 3 months எண்டோஸ்கோபி பண்ணனும். ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் என்ன செய்யணும் தெரியுங்களா? எண்டோஸ்கோபி. என்ன எண்டோஸ்கோபி என்னங்க? வாய்க்குள்ள ஒரு கேமரா மாதிரி விடுவாங்க. என்னங்க? கேமரா மாதிரி விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. பாருங்க, இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் கேட்காத விஷயத்தை நாங்க உங்களுக்கு சொல்லினுங்கறாங்க. அந்த 3 months ன்றது 6 months மாதிரி. சோ 3 months ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் என்ன பண்ணாங்களா? கேமரா உள்ள விட்டு பாப்பாங்க. 3 மாசம்ன்றது 6 மாசமா மாறினது. இப்போ லாஸ்ட் வீக் மறுபடியும் வேற பிரச்சனையால மறுபடியும் அந்த blood எவ்வளவு blood எடுத்தீங்க சிஸ்டர்? half bucket blood எடுத்துக்கிறாங்க. போன வாரத்துல நடந்த ஒரு விஷயம் தமாஷில். அதுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு முன்பாக ஜீவிய சாட்சிங்க. எதை தலைநோல உங்களுக்கு நல்லாச்சு, இங்க எட்டி வச்சாங்க, எங்க நல்லாச்சு, அந்த சாட்சி சொல்லல. நானு உங்களுக்கு சொல்ற ஒவ்வொரு சாட்சி என்னங்க? ஜீவிய சாட்சி. பவர்ஃபுல். நாங்க டச் பண்ற விஷயம் என்னங்க? பவர்ஃபுல். இவர் ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிருந்தாங்க. இப்போ டெஸ்ட் எல்லாம் 1 week அப்புறம் வர சொல்லிருந்தாங்க. போனதுக்கு அப்புறம் 6 months கூட வேண்டாம், 1 year அப்புறமா வாங்குவாங்க. ஆமென். எப்போ சிஸ்டர் லாஸ்ட் ஒரு blood vomit பண்ணீங்க? எப்போ சிஸ்டர் லாஸ்ட்? 2020. 4 வருஷமாக அவருக்கு blood vomit கிடையவே கிடையாது. 4 years. இந்த லாஸ்ட் வீக் ஏதோ பக்கெட் எடுத்தாங்கன்றாங்க. அதோட வீட ஒரு பர்சனல் விஷயத்துக்காக அது நடந்த ஒரு விஷயம். பட் இட்ஸ் நாட் a வாமிட்ங்க. ஆனா அந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு அந்த blood vomitன்ற வார்த்தை என்னாச்சுங்க? ஸ்டாப். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை மூணு பேர் விசுவாசிக்கிறீங்க. நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு இருந்து என்ன பண்றாங்க? மைண்டிங் இஸ் நாட் ஈஸி. ரொம்ப சேலஞ்சிங்கான இடத்துலங்க. பயங்கரமான என்னங்க பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பயங்கரமான ஆளுங்களா உள்ள இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியில ஆண்டவர் அவரை ஊழியம் செய்யும்படியாக, வேலை செய்யும்படியாக ஒவ்வொரு வாரமும் கிருஷ்ணகிரியில இருந்து வராங்க. நீங்க எங்கத்துல இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற தெருவுல வர்றதுக்கு 4 எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஆட்டோ கிடைக்கல, எங்களுக்கு ஜெட்டு கிடைக்கல, பிளேனு கிடைக்கல. ஒவ்வொரு வாரமும் சகோதர கிருஷ்ணகிரியில டிராவல் பண்றாங்க. இந்த சர்ச்சுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க. கேஜிஎஃப்ல இருந்து வந்தவங்க மேல இருக்கிறாங்க. பின்னாலே ஒருத்தர் கேஜிஎஃப்ல உட்காந்துக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு விட்டு வராங்க. இன்னொரு பிரதர் நேத்து நைட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. மேல இன்னொரு ராஜன் பிரதர் அவரும் ஒரு நாளைக்கு முன்னால வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க. நம்ம எங்க தான் வரோம்னு சொல்லுங்க. தூரம் போது எது தூரம்னு கேக்குறேன். 100 கிலோமீட்டர் தூரமா இல்ல 10 கிலோமீட்டர் தூரமா? வராங்க பாருங்க. சாட்சி, ஜீவிய சாட்சி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் கரணத்திற்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக விசுவாசிக்கிறீங்களா? சோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சாட்சியோட உங்ககிட்ட வருவேன். காட் பிளெஸிங். கர்த்தர் உங்களை மென்மேலாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. அவங்க ஒவ்வொரு மாசமும் ரபோஜனத்துக்கு ஒரு 500 பீஸ் தொகைகளை அவர்கள் கொடுக்கறாங்க. கர்த்தருடைய